Hello students, good morning. This is previous slide, embryonic stem cells. In this part I talk about adult stem cells. Adult stem cells are found in various tissue of children as well as adult. So adult stem cells வந்து எங்கெல்லாம் present ஆயிருக்கும் அப்படின்னா children's and adultல various tissuesல வந்து present ஆயிருக்கும். And adult stem cells or somatic stem cells can divide and create another cells similar to it. So adult stem cells நம்ம somatic stem cells னு சொல்லலாம். ஸோ இந்த adult stem cells வந்து டிவைட் ஆகிட்டு அதே மாதிரியான செல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அந்த செல்ஸு. Most of the adult stem cells are multipotent and can act as a repair system of the body. So adult stem cells வந்து multipotent cells ன்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம பாடியில் டேமேஜாக இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணும். அதாவது சேதமடைஞ்ச ஒரு இடத்த வந்து சரி பண்ணுற வேலையை வந்து செய்யுது. ரிப்ளேசிங் அடல்ட் டிஷ்யூ. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டேமேஜ் ஆகிருக்கு இல்லையா, அந்த டிஷ்யூஸ்லாம் புதுப்பிக்கக்கூடியதாகவும் இருக்குது. The red bone marrow is a rich source of adult stem cells. adult stem cells வந்து எங்கே அதிகமாக காணப்படும் அப்படின்னா, ரெட் போன் மேரோவில் adult stem cells வந்து ரொம்ப அதிகமாகவே நம்மளால் பார்க்க முடியும். The most important and potential applications of human stem cells is the generations of cells and tissue that could be used for cell based therapies. அதாவது நம்மளுடைய செல் பேஸ்டாக இருக்கக்கூடிய மெடிசன் ஃபீல்டில், அதாவது மருந்து ஏதாவது நம்ம தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ணி நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் வந்து அதிகமாக மெடிசன்ஸ்லாம் இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது உற்பத்தி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஹியூமன் ஸ்டெம் செல்ஸ் குட் பி யூஸ்டு டு டெஸ்ட் நியூ ட்ரக்ஸ். அது மட்டும் இல்லாமல் நியூ ட்ரக்ஸ், புதுசாக கண்டுபிடிச்ச மருந்தெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். In this slide I talk about totipotency. Its meaning is the ability of the single cells to divide and produce all of this differentiated cell in organisms. So totipotency அப்படின்றது என்ன அப்படின்னா, எல்லா வகையான செல்ஸையும் இதால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதாவது ஆல் டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸை வந்து ஆர்கனிசத்தில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு செல்ஸ் இது. நெக்ஸ்ட் ப்ளூரிபொட்டன்சி. ப்ளூரி மீன் செவரல். செவரல் ரெஃபர்ஸ் டு a stem cells that has the potential to differentiated into any of three germ layer, ectodome, endodome and mesodome. ஸோ ப்ளூரிபொட்டன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 3 ஜெர்ம் லேயரில் ஏதாவது ஒரு லேயர் செல்ஸை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி அதுக்கு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது எக்டோடோம் அப்படின்னா அவுட்டர் லேயர், எண்டோடோம் அப்படின்னா இன்னர் லேயர், மீசோடோம் மீன் மிடில் லேயர். ஸோ இந்த லேயரில் இருக்கக்கூடிய செல்ஸில் ஏதாவது ஒரு செல்ஸை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது எக்டோடோம் செல்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லை எண்டோடோமு இல்லை மீசோடோம். ஸோ இதில் ஏதாவது ஒரு லேயர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கும். In this slide I talk about multipotency. Multipotency mean multi mean many. So multipotency refers to the stem cells that can differentiate it into various types of cells that are the related. For example, blood stem cells can differentiate it into lymphocyte, monocyte and neutrophil etc. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, டிஃப்ரென்ஷியேட் வேரியஸ் டைப் செல்ஸாக வந்து இதால் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆக முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளட் செல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது பிளட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் வந்து லிம்போசைட்டாகவும் அப்படி இல்லை மோனோசைட்டு, நியூட்ரோஃபில்லு, ஸோ இது மாதிரி எல்லா வகையான செல்ஸாகவும் அதால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நம்ம மல்டிபொட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஒலிகோபொட்டன்சி. ஒலிகோ மீன் ஃபியூ. So oligopotency refers to the stem cells that can differentiated into few cells types. ஸோ இந்த ஒலிகோபொட்டன்சியால்ஸால் வந்து ஒரு ஃபியூ செல்ஸாக மட்டும்தான் வந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும், அது சேஞ்ச் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் lymphoid or myeloid stem cells can differentiated into B cells or T cells but not RBC. ஸோ இந்த ஒலிகோபொட்டன்சி செல்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த செல்ஸ் வந்து lymphoid or myeloid stem cells வந்து பி லிம்போசைட் அப்படின்னா டி லிம்போசைட்டை மட்டும்தான் இதால் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆக முடியும். ஸோ ஆர்பிசி செல்ஸாலாம் இதால் டிஃப்ரென்ஷியேட் ஆக முடியாது. இதை நம்ம ஒலிகோபொட்டன்சின்னு சொல்லுவோம். In this slide, I talk about unipotency and stem cells bank. Unipotency, uni mean single. The unipotency refers to the ability of the stem cells to differentiate it into only one cell type. ஸோ இந்த யூனிபொட்டன்சியில் என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் வந்து ஒரே ஒரு செல்ஸாக மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய செல்ஸாக இருக்கும். ஸ்டெம் செல்ஸ் பேங்க். இப்போ நம்ம ஸ்டெம் செல்ஸ் பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஸ்டெம் செல்ஸ் பேங்க் இஸ் த எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் த ஸ்டெம் செல்ஸ் ஸோ தட் தே மே பி யூஸ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் இன் த ஃபியூச்சர் வென் ரெக்வயர்ட். ஸோ ஸ்டெம் செல்ஸ் பேங்க்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டெம் செல்ஸில் வந்து பிரித்து எடுத்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இது. எதுக்காக ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்யூச்சர் யூஸ்க்கு நம்ம இந்த ஸ்டெம் செல்ஸ் பேங்க்கில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அம்னியோட்டிக் செல் பேங்க் இஸ் ஃபெசிலிட்டி தட் ஸ்டோர் ஸ்டெம் செல்ஸ் derived from the amniotic fluid for future use. ஸோ அம்னியோட்டிக் ஃப்ளூயிட்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த லிக்விடில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். ஸோ இது ஃப்யூச்சர் யூஸ்க்காக நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அம்னியோட்டிக் ஃப்ளூயிடுன்றது நம்ம தேர்ட் லெசன்ஸில் பார்த்துருப்போம். அம்னியோட்டிக் அப்படின்னக்கூடிய ஒரு லேயர் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் தான் வந்து அம்னியோட்டிக் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ளூயிடில் அந்த எம்ப்ரியோஸோடைய செல்ஸ் எல்லாம் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மூலமாக ஃப்யூச்சர் யூஸ்க்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெம் செல்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் பேங்கிங் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் யூஸ் பை த இண்டிவிஜுவல்ஸ் from whom such cells have been collected and banking cost of paid. ஸோ ஸ்டெம் செல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேங்க் இருக்குது, அது நம்ம ஸ்டெம் செல்ஸ் பேங்க்குன்னு சொல்லுவோம். இதில் ஸ்பெஷலாக ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸோடைய டிஎன்ஏ அதாவது ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ கரெக்டாக வந்து யாரெல்லாம் அதுக்கான அமௌண்ட் கொடுத்து அதை ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இதில் ஸ்டெம் செல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. cord blood banking in the extractions of stem cells from the umbilical cord during the childbirth. ஸோ சைல்ட் பர்த் அப்போ அம்பிளிக்கல் கார்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை கூட எடுத்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதாவது கார்ட் பிளட் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்குது. ஸோ இதில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுக்கும் நம்ம அமௌண்ட்டு கொடுத்து நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ ஃப்யூச்சர் யூஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து while the umbilical cord and cord blood are the most popular source of the stem cells, the placenta, amniotic sac, amniotic fluid, and also rich source in term both quality and quantity. ஸோ இதில் இப்போ நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய அதாவது ஸ்டெம் செல்ஸ் இருக்குல்லையே, அதோடைய சோர்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா அம்பிளிக்கல் கார்டுலேயும் கார்ட் பிளட்லேயும் வந்து அதிகமாக வந்து ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளாசென்டா, அம்னியோட்டிக் சாக்கு, அம்னியோட்டிக் ஃப்ளூயிடு, ஸோ இது மாதிரியான இடத்துலையும் ஸ்டெம் செல்ஸுடைய குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். In this slide, I talk about molecular diagnosis. The molecular diagnosis of infection disease or inherited genetic defects is essential for the appropriate treatment. The early detections of the disease is not possible
using the conventional diagnostic method like the microscopic examination, serum analysis, and urine analysis. This laboratory technique, as the indirect and not always the specific, scientists are continuously searching for a specific, sensitive, and simple diagnostic technique for the diagnosis of disease. Recombinant DNA technology, polymerase chain reactions, and enzyme-linked immunosorbent assay are some of the techniques that reliable and they help in the early diagnostics. The presence of pathogens like virus, bacteria, and protozoans, etc., detected only when the pathogens produce the symptoms of the patients. By the time symptoms appear, the concentrations of pathogens become very high the body. However, very lower concentrations of bacteria or virus, even symptoms of the disease does not appear, can detect by the amplifications the nucleic acid. நம்ம பாடியில் ஏதாவது ஒரு டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த டிசீஸ் வந்து க்யூர் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம பிறக்கும்போதே நமக்கு என்ன டிசீஸ் இருக்கலாம், இல்லை பிறந்ததுக்கப்புறம் வந்திருக்கலாம். ஸோ இந்த டிசீஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம க்யூர் பண்ணுறோம். ஸோ இந்த மாலிகுலர் டயக்னாசிஸ்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளால் வந்து அதை க்யூர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எது மாதிரியான டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, பேத்தோஜன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மைக்ரோஸ்கோப் மூலயமா பேத்தோஜன்ஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை நம்ம மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு முன்னாடி இந்த இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதுதான். அதுக்கடுத்து சீரம் அனலைசிஸ், நம்மளோட பிளட் எடுத்து பிளட் சாம்பிளில் சீரம் கலெக்ட் பண்ணி, ஸோ அந்த சீரம் மூலயமா நம்ம வந்து பேத்தோஜன்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் யூரின் அனலைசிஸ் மூலயமாவும் பேத்தோஜன்ஸ் வந்து இது பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட்லாம் வந்து ஓல்டு மெத்தட். ஸோ இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி டிசீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால் வந்து அது என்ன டிசீஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது நம்ம பாடியில் அந்த பேத்தோஜன் வந்து டாக்ஸிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எந்த மெத்தட் இப்போ வந்து நிறைய அட்வான்ஸ்ட் டெக்னிக்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய டயக்னாஸ்டிக் டெக்னிக்லாம் இப்போ வந்திருக்கு. ஸோ அந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லெபார்ட்ரியில் ஒரு டிசீஸ் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம பாடிக்குள்ளே வந்த உடனே நம்ம அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய டெக்னிக்லாம் இருக்குது. அதான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ஸ் பார்த்துருப்போம், ஷார்ட்டாக பிசிஆர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எலைசாவோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பெண்ட் அசே. ஸோ இது மாதிரியான டெக்னிக்லாம் வந்து ரொம்பவே வந்து நம்பகத்தன்மையுடைய ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெக்னிக்கில் நம்ம பேத்தோஜன்ஸாக இருக்கக்கூடிய, அதாவது வைரஸு, பாக்டீரியா, ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு பேஷண்ட்ஸுக்கு பாடிக்குள்ளே என்ட்ராயிட்டு வைரஸோ இல்லை பாக்டீரியாவோ சிம்டம்ஸை காஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாடியில் பேத்தோஜன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பாடியில் ஆன்டிபாடி செக்ரேட் ஆகும். ஸோ நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். ஒரு பேத்தோஜன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டிசீஸையே நம்மளால் வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ சிம்டம்ஸ் காஸ் பண்ணாத வரைக்கும் நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம எப்படி இது நம்ம ஒரு பேத்தோஜன்ஸ் பாடிக்குள்ளே என்ட்ரு ஆனதும் சிம்டம்ஸை இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம இது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ அதில் இப்போ நம்ம பாடியில் என்ன ஒரு பேத்தோஜன்ஸ் போச்சு அப்படின்னா, அந்த பேத்தோஜன்ஸுடைய டிஎன்ஏ நம்மளுடைய பாடியில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ அந்த நியூக்ளிக் ஆசிட் நம்ம பாடியில் இருந்துச்சுன்னா அந்த பேத்தோஜன்ஸால் நம்ம அஃபெக்ட் ஆகிருக்கோம். ஸோ அந்த பேத்தோஜன்ஸ் நம்ம பாடியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாலிகுலர் டயக்னோசிஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம்னா அதை ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் சீக்கிரமாக க்யூர் பண்ண முடியும். ஸோ நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடிய பேத்தோஜன்ஸ் அப்படின்றது நம்ம டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம் நம்ம பேத்தோஜன்ஸ்னு சொல்லுவோம். அது பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லை வைரஸாக இருக்கலாம், ஃபங்கஸாக இருக்கலாம், அப்படி இல்லை புரோட்டோசோவன்ஸ் ஏதாவது இருக்கலாம். இது நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரானதுமே அதோடைய டிஎன்ஏ, ஆர்என்ஏ அது மாதிரி ஏதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து நம்ம பாடி உள்ளே வந்து
என்ட்ரு ஆகிருக்கும். ஸோ இது எதில் இருக்கும் அப்படின்னா சீரமில் இருக்கலாம், அப்படி இல்லைனா யூரினில் இருக்கலாம், அப்படி இல்லை மியூக்கஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஸோ இதை தான் நம்ம சாம்பிளாக எடுக்க போகிறோம். ஸோ நான் இப்போ எடுத்திருக்க சாம்பிள் வந்து பிளட் சாம்பிள், பிளட்டில் இருக்கக்கூடிய சீரம் எடுத்திருக்கோம். ஸோ இதை எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலைசா டெஸ்ட்டு பண்ணுறோம். எலைசா டெஸ்ட்டு அப்படின்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எலைசா டெஸ்ட்டில் நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன்ஸு, இந்த கான்செப்டில் தான் வந்து நம்ம எலைசா டெஸ்ட்டு பண்ண போகிறோம். இது வந்து ஆன்டிஜன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பாடிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பொருள் வெளியிலேருந்து நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகிறது நம்ம ஃபாரின் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லை வைரஸாக இருக்கலாம், அப்படின்னா என்விரான்மெண்ட்லேருந்து வரக்கூடிய போலன் கிரெயின்ஸு. ஸோ இது மாதிரி எது வேணால் இருக்கலாம். அதாவது நம்ம பாடிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பொருள் வந்து வெளியிலேருந்து உள்ளே வர்றது, நமக்கு அது டிசீஸ் இல்லை அலர்ஜிக் அது மாதிரி என்ன காஸ் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். ஸோ அதை நம்ம ஆன்டிஜன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஆன்டிபாடி அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த வெளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆன்டிஜனை கில் பண்ணுறதுக்காக நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல். அதாவது நம்ம பாடினா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய பேத்தோஜனை கில் பண்ணுறதுக்காக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் இது கூட போய் இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணும். இதுதான் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த எலைசா டெஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வெளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸ், இது வந்து நம்ம பாடியில் செக்ரீட் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஆன்டிபாடி, இது வந்து ஹெச்ஐவி. ஸோ இந்த ஹெச்ஐவிக்கு அகெயின்ஸ்ட் நம்மளுடைய ஆன்டிபாடி எப்படி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். அதில் இது எலைசா டெஸ்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது வந்து வெல்லு. ஸோ இதில் பார்க்கலாம் 96 வெல் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சைடு அப்படியே கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து 12 வெல்லும், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 8 வெல்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் நிறைய வெல்ஸ் இருக்குது இல்லையா, இதில் மொத்தம் வந்து 96 வெல்ஸ் இருக்கும். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெல்லை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு வெல் எப்படி இருக்குன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் நான் உங்களுக்கு காமியிருக்க பிக்சர் வந்து ஒரே ஒரு வெல்லு, அதோடைய உள்ளே இருக்கக்கூடிய பிளேஸு. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீரம் எடுத்துக்கிட்டோம். சீரம் அப்படின்னா ஆன்டிஜன் இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள். ஸோ இந்த வெல்லில் நம்ம என்ன இன்செர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம சாம்பிள், அதாவது இப்போ ஹெச்ஐவி பேஷண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஹெச்ஐவி வைரஸ் இருக்கா இல்லையா நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெச்ஐவி பேஷண்ட்டு நம்ம யாருக்கு வந்து நம்ம ஹெச்ஐவி இருக்கான்னு பார்க்க போகிறோமோ ஸோ அவங்களுடைய பிளட் சாம்பிள் வந்து எடுத்துக்கிட்டோம். அதில் சீரம் மட்டும் பிரித்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சீரமை வந்து இதில் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் சீரம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெச்ஐவி ஆன்டிஜனை நான் இதில் இன்செர்ட் பண்ணுறேன். இந்த வெல்லில் ஹெச்ஐவிக்கான ஆன்டிஜன் வந்து நான் உள்ளே வச்சுட்டு உடனே இது போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வெல்லில் போயிட்டு அட்டாச்மெண்ட் ஆகிடும். ஓகேங்களா. இதோ பாருங்கள், இதான் வந்து ஹெச்ஐவி ஆன்டிஜென்ஸ். ஸோ இந்த ஆன்டிஜன் எடுத்து நான் வச்சுருக்கேன். இது வெளியில் போயிட்டு அட்டாச் ஆகிடுச்சு. இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ வந்து ஆன்டிபாடி இருக்கு இல்லையா, ஸோ யாருக்கு வந்து நான் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ ஹெச்ஐவி, ஸோ அவங்களுடைய பிளட் சீரம் எடுத்துகிட்டு வர போகிறேன். எடுத்துகிட்டு வந்து அந்த பிளட் சீரத்தை நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா. இதில் என்ன இருக்குது, ஆல்ரெடி வந்து ஹெச்ஐவி ஆன்டிஜென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பஃபர் சொல்யூஷன்ஸ் போட்டுட்டு, பஃபர் சொல்யூஷன் எதுக்காக அப்படின்னா அந்த ஆன்டிஜன் வந்து அந்த இடத்த விட்டு நகராமல் இருக்கிறதுக்காக அதை நான் ஆட் பண்ணிவிட்டு அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிளட் சீரம் இருக்குல்லையா, அந்த சீரம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். சீரம் நான் ஆட் பண்ண உடனே அதில் வந்து ஹெச்ஐவிக்கான ஆன்டிஜன் அவங்க பாடி உள்ளே இருந்துச்சுன்னா, ஹெச்ஐவி ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய பிளட்டில் அந்த ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டான ஆன்டிபாடி செக்ரேட் ஆகிருக்கும்.
ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா? இங்க என்ன கான்செப்ட்னா, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த வெளியில ஹெச்ஐவி ஆன்டிஜனை வந்து நான் உள்ள வந்து வச்சிருக்கேன். அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நானு யாருக்கு ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ண போறேனோ, அவங்களுடைய பிளட்டில இருக்கக்கூடிய சீரம் மட்டும் தனியா எடுத்துட்டு வந்துட்டேன். பிளட்டில யாருக்கு ஹெச்ஐவி இருக்கோ, அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஹெச்ஐவிக்கான அகெயின்ஸ்டான ஆன்டிபாடி அவங்க பாடி செக்ரேட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த ஆன்டிபாடி இருக்கும். இப்போ நான் எடுத்து நான் அவங்களுடைய பிளட்டோடைய சீரம் இதில் ஆட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஹெச்ஐவி இருந்துச்சுன்னா அதுக்கான ஆன்டிபாடி அவங்களுடைய பிளட்டில் இருக்கும். ஸோ அந்த ஆன்டிபாடி டைரெக்டாக வந்து எதை போய் பைண்ட் பண்ணும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஹெச்ஐவி ஆன்டிஜன் கூட போயிட்டு இன்ட்ராக்ஷன் பண்ணும். ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் பண்ணுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு என்சைம் வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் என்ன என்சைம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சிடேஸ்ன்ற என்சைம் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரீஏஜென்ட், இதில் என்ன ரீஏஜென்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 4-குளோரோநாப்தல் அப்படின்னு கூடிய ரீஏஜென்ட்டும் இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் ரீஏஜென்ட்டும் என்சைமும் இதில் ஆட் பண்ணுறோம். அதாவது நம்ம பார்த்தோம் என்ன என்சைம் அப்படின்னு பெராக்சிடேஸ்ன்ற என்சைம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது போயிட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது இல்லையா? ஸோ இது போயிட்டு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. இது மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குளோரோநாப்தால் அப்படின்னு கூடிய 4-குளோரோநாப்தால் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இதில் ஆட் பண்ணோன்னே அது நமக்கு என்ன சேஞ்சஸ் கொடுக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது வரைக்கும் கலர்லெஸ்ஸாகவே இருந்துச்சு இல்லையா? ஸோ இதில் ஹெச்ஐவி பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து கலர் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இதில் கலர் காம்பினேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் காமிக்குது பாருங்கள். இது மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ செக் பண்ணக்கூடிய ஒரு பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிஜனே வந்து அதாவது அவங்க பாடியில் வந்து ஹெச்ஐவி ஆன்டிஜன் கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு ஹெச்ஐவிக்கான ஆன்டிபாடி அவங்களுடைய பிளட்டில் இருக்காது. ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா? இப்போ ஹெச்ஐவி பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிளட்டில் கண்டிப்பாக ஹெச்ஐவிக்கான ஆன்டிபாடி இருக்கும். சப்போஸ் அவங்க ஹெச்ஐவி பேஷண்ட்டாக இல்லைன்னா அதுக்கான ஆன்டிபாடி அவங்களுடைய பிளட்டில் இருக்காது. அவங்களுடைய பிளட்டில் அந்த ஆன்டிபாடி இருந்துச்சுன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் இந்த வெள்ளில் நடந்திருக்கும். அந்த வெள்ளில் ரியாக்ஷன்ஸ் நடந்துச்சுன்றதை நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா கலர் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ மற்ற வெள்ளு கூட கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ நான் பார்த்தோம் இல்லையா நிறைய வெல்ஸ் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இதில் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் எதெல்லாம் வந்து ரியாக்ஷன்ஸ் நடக்கலையோ அதெல்லாம் நெகட்டிவ்னு அர்த்தம். ஓகேங்களா? எங்கெல்லாம் ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கோ அதெல்லாம் பாசிட்டிவ். ஸோ இந்த வெல் வந்து நம்ம இதில் ஒரே ஒரு வெல் தான் நான் உங்களுக்கு அதில் காமிச்சேன். ஓகேங்களா? இதில் ஒரு வெல்லு. ஸோ இதில் இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த எலைசா டெஸ்ட்ன்றது இருக்குது. எலைசா மீன் என்ன அப்படின்னா இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பேட் அஸ்ஸே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து ஒரு பயோகெமிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம். இந்த எலைசா இஸ் த பயோகெமிக்கல் ப்ரொசீஜர் டிஸ்கவர்ட் பை த யுவா எங்வால் அண்ட் பீட்டர் பெர்ல்மேனின் இன் 1971 ஃபஸ்ட்டு இந்த ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மெத்தடு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஆன்டிபாடிஸ் அண்ட் ஆன்டிஜன் சாம்பிளை யூஸ் பண்ணுறோம். அதாவது சீரம் யூரின்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டயக்னாஸ்டிக் டூல் டிட்டர்மின் தி பர்சன் ஹெச்ஐவி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் ஹெச்ஐவி வந்து பேஷண்ட் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கு. இது வந்து நம்ம 5 மார்க் கொஷின்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் இது. There are 4 kinds of ELISA, namely the direct ELISA, indirect ELISA, and sandwich ELISA and competitive ELISA. It is the highly sensitive and specific method used for the diagnosis. ELISA possesses the added advantages of not require radioisotopes or radiations counting apparatus. ஸோ இதில் எலைசாவில் பார்க்கும்போது 4 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எலைசா இருக்குது. டைரக்ட் எலைசா, இன்டைரக்ட் எலைசா, அதுக்கப்புறம் சாண்ட்விச் எலைசா அண்ட் காம்படிட்டிவ் எலைசான்னு சொல்லிட்டு நிறைய எலைசாவுடைய டெக்னிக் இருக்குது. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மெத்தடு.
அதாவது ஒரு டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியே அதை வந்து அனலைஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த எலைசா வந்து பார்த்திக்கும்போது இதோடைய அட்வான்டேஜஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா ஒரு டிசீஸ் வந்து நமக்கு சிம்டம்ஸை காஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளால் வந்து ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு டெக்னிக் இது. ஸோ இதில் ஷார்ட் ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட் 4 கைண்ட்ஸ் ஆஃப் எலெக்ஸா இதோடைய நேம் கேட்கலாம். ஸோ இந்த எலைசா ப்ராசஸ் வந்து எது மூலயமா பண்ணுறாங்கன்றது கேட்கலாம். ஸோ இதோடைய பேஸ் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்கலாம். எலைசா இருக்கு இல்லையா, அந்த பயோகெமிக்கல் ப்ராசஸ் வந்து டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னு 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். எலைசாவுடைய ஃபுல் ஃபார்ம் நமக்கு ஷார்ட் ஆன்சரில் வரும். ஸோ மாலிகுலர் டயக்னாசிஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா பிசிஆரும் எலைசாவும் தான் மாலிகுலர் டயக்னாசிஸ். ஒரு டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடி அது க்யூர் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இது எல்லாமே. ஸோ இது வந்து நமக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட் ஆஃப் வீடியோவில் வாட் இஸ் பிசிஆர் டெக்னிக்னா என்ன அப்படின்றத நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து யூனிபொட்டன்சினா என்ன அப்படின்னு ஷார்ட் ஆன்சரில் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸ்டெம் செல்ஸ் பேங்க் வந்து இம்பார்ட்டன்ட்னா ஷார்ட் ஆன்சரு. மல்டிபொட்டன்சி, ஒலிகோபொட்டன்சி, அதுக்கப்புறம் டோட்டிபொட்டன்சி, ப்ளூரிபொட்டன்சி இது எல்லாமே வந்து நமக்கு ஷார்ட் ஆன்சரில் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அடல்ட் ஸ்டெம் செல்ஸு, அதுக்கப்புறம் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸை ட்ரா பண்ணிவிட்டு இதோடைய நேம்ஸ் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் ட்ரா பண்ணி நேம்ஸ் எழுதிக்கோங்க. இதில் ஸ்டெம் செல்ஸ் தெரப்பினா என்ன அப்படின்றது 5 மார்க் கொஷின்ஸு. இதில் 1 மார்க் கொஷின்ஸில் வந்து ஏடிஏ ஜீன்ஸ்னால் என்ன, ஸோ ஏடிஏ டிஃபிஷியன்சியோடைய அனதர் நேம் என்ன, ஃபஸ்ட்டு வந்து அதாவது ஜீன் தெரப்பி வந்து எதில் பண்ணாங்க அப்படின்றதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸில் வந்து சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி அண்ட் ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பின்றலாம் நமக்கு ஷார்ட் ஆன்சர்ஸில் வந்துடும் இதெல்லாம்.